ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், மண் பாத்திரம்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி. அந்த மண் பாத்திரம் தான் நான் லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக எடுத்துட்டு தான். இந்த சட்டியை வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேங்க. இந்த மாதிரி கருப்பு கலர்ல வந்து இப்பெல்லாம் வருது. இது வந்து ஒன்றும் கிடையாது, பெயிண்ட் தான். இதே கலர்ல தான் இருக்கும், இதே கலர்ல தான், இந்த கலர்ல தான் இருக்கும். அப்புறம் வந்து கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா? அதனால வந்து இந்த சட்டி வாங்கினா நான் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன். எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது ஒரு வழியா திருக்கல் கொண்டு வந்துதான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 300 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா நம்ம குழம்புலாம், மீன் குழம்புலாம் வைக்கலாம். நல்ல வெயிட்டா இருக்குங்க இந்த சட்டி. இதுதான் வந்து இருக்கிறதுல வந்து ரேட் அதிகம். 350ல இருந்து 400 ரூபாய் சொன்னாங்க. ஒரு வழியா எங்களுக்கு ஃபைனலா வந்து ரேட் எல்லாமே குறைச்சு தான் கொடுத்தாங்க. இது வந்து 400 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட நிறைய மண் சட்டி எல்லாம் இருக்கு. அது வந்து நார்மலா வந்து ஊர்ல செய்வாங்களா அந்த மாதிரி சட்டி தான். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கு. இது வந்து வேற ஒரு மண்ணு இங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கினது. இது பாத்தீங்களா, சூப்பரா நம்ம பீங்கான் ஜாடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கு. ஊறுகாலாம் போட்டு வைக்கலாம். அடுத்து நம்ம பொரியல்லாம் ஏதாவது செஞ்சோம்னா அதுல வைக்கலாம். இதோட ரேட் வந்து ஒண்ணு வந்து 150 ரூபாய். இது வந்து மூடியோடவே வருது. அடுத்து அதுலயே இன்னொன்னு வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுவும் வந்து கருப்பு கலர்ல வந்திருக்கா, அதனால ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்து இது பாருங்க, இதுவுமே வந்து குழம்பு செய்யலாம். அடுத்து நம்ம சமைச்சதை வந்து போட்டு வைக்கலாம். நல்ல ஒரு ஹாட் பேக் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இதுக்கு வந்து லெட்டு வரல, இது மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட அந்த நிறைய மண் பாத்திரம் இல்ல, கொஞ்சமா தான் இருந்துச்சு. நான் அந்த ஷார்ட்ஸ்ல போடும்போதே நீங்க பாத்திருப்பீங்க, கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா வந்து நல்ல வெயிட்டா இருக்கு. இது வந்து 280 ரூபாய். இதுவுமே சரியான வெயிட்டா இருக்குங்க. இது எல்லாமே வந்து மண்ல செய்யறதுதான். மண்ல செஞ்சு மேல வந்து ஏதோ ஒரு மண்ணு வச்சு ஷைனிங் பண்ணுவாங்களாமா. அந்த அக்கா கிட்ட நான் கேட்டேன் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி. இதுவும் வந்து மண்ல செய்யறதுதான். அதுக்கு மேல வந்து இந்த மண்ணு வந்து நம்ம ஊர்ல கிடைக்காது, ராஜஸ்தான்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நல்ல ஷைனிங்கா மொழு மொழுன்னு இருக்குங்க. இதை வந்து எப்படி எல்லாம் பழக்கப்படுத்தலாம்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதை வந்து பழக்கப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நார்மலாவே இதில் நீங்க தண்ணி மட்டும் ஊத்தி வாஷ் பண்ணிட்டு சமைக்கலாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் மண் பாத்திரம்னாலே கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் சமைக்கிறது வந்து நல்லது. இதுவும் வந்து சட்டி மாதிரி தாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி சட்டி தான். இதோட ரேட் வந்து 150 ரூபாய். இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. லைட்டா விரிசல் வந்த மாதிரி இருக்கு. இது வந்து நான் இப்ப வந்துதான் உடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். லைட்டா இதுவாயிடுச்சுங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது வந்து வாங்கிட்டு வந்ததுல இருந்து நியூ இயர் அன்னைக்கு நான் வாங்கினேன். இது அப்படியேதான் இருக்கு. சரி, இதை வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே அப்படியே வச்சிருந்தேன். இன்னும் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. லைட்டா உடஞ்சிருக்கு. இது இதோட ரேட் வந்து 150 ரூபாய் தான். அடுத்து இதுவும் அதே மாதிரி தாங்க. நான் வந்து ரெண்டு வந்து ஒரே மாதிரி செட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் மட்டும் ஒரே மாதிரி செட்டு வாங்கியிருந்தேன். சரி, ஏதாவது பொரியல் குழம்பு எல்லாம் போட்டு வைக்கலாம் சொல்லி வாங்கியிருந்தேன். ரெண்டோட ரேட்டுமே வந்து இது 150, இது 150. இது வேற லைட்டா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துருச்சு. அதுவே வருத்தமா இருக்கு பாக்குறது. இது எல்லாமே வாங்கினதுக்காக இது எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது வந்து அகல் விளக்கு, மண்ணிலேயே வந்து செய்யற அகல் விளக்கு. இதை வந்து நம்ம திரி போட்டு ஏத்தலாம். திரி போட்டு நம்ம ஏத்தலாம். எங்க ஊர்ல வந்து மழையா இருக்குங்க, நல்ல சவுண்டு கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த அகல் விளக்கு வந்து எனக்கு ஃப்ரீயா கிடைச்சதுதான். இதுல இருக்கிறதுலயே இதோட ரேட் தாங்க அதிகம். இது மட்டும் தான் 400 ரூபாய். ஆனா நல்ல வெயிட்டா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நான் இதை ஆன்லைன்ல கூட செக் பண்ணேன். கண்டிப்பா வந்து குறைஞ்சது 700 800 சொல்லி இருந்துச்சு. அப்புறம் தான் சரி ஓகே இங்கே வாங்கிட்டேன். ரேட் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.
இது எல்லாத்தோட ரேட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா 1900 சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து ஃபைனலா கொடுத்தது வந்து 1600 தான் கொடுத்தோம். ரேட் ஓகேவான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களாம் எவ்வளவு இந்த மாதிரி சட்டிலாம் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குவீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி நிறைய மண் பாத்திரம் இருக்கு. அது எல்லாமே வந்து எங்க ஊர்ல இருந்து வாங்கினது தான். இங்க செய்வாங்களே அந்த மண்ணில் வச்சு வாங்கினது. இது எல்லாமே கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு. இந்த மாதிரி மண் பாத்திரம் எதுவுமே கிடையாது. நார்மலா செய்யற மண்ணு தான். அதாவது இந்த மாதிரி ஷைனிங் இல்லாம ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்குல்லையே அந்த மண் பாத்திரம் நிறையவே இருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் இப்ப லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எல்லாம் போடுறதுனால இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதுல வந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வாங்கினது இது. இந்த சட்டியெல்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் லைட்டா வீரல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் அதை வாங்கல. இது கொஞ்சம் ரொம்ப அகலமா இருக்கு. இதுல மீன் குழம்பு எல்லாமே வைக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மண் பாத்திரம் எல்லாமே வந்து இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தேன். ரேட் ஓகேவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய டைம் ஆன்லைன்லயும் செக் பண்ண ரேட் அதிகமா தான் இருந்துச்சு. நிறைய கடைகளையும் கேட்டேன். எங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் அதிகமா இருக்காது. நான் வந்து கூடுவாஞ்சேரி சைட்ல எல்லாம் கேட்டேன். அங்கேயும் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா வந்து இதை வாங்கிட்டேன். எனக்கு வந்து ரீசனபிளா தான் இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, இது வந்து ரீசனபிளா இல்ல ரேட் குறைச்சலா இல்ல அதிகமான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்ல எல்லாம் இந்த பாத்திரம் வந்து ரெகுலரா வரும். அடுத்து வந்து பொங்கல் கிளீனிங் வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெட்டுறேன் போடாம. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கிளீனிங் வீடியோலாம் கேட்டிருந்தீங்க. பொங்கலுக்கு வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளீன் பண்ணுவாங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து எடுத்து கழுவுறது, A to Z என்னென்ன இருக்கோ அது மொத்தத்தையும் வந்து மரக்கால், அரைப்படி, கால்படி இது எல்லாத்துலேயும் இருந்து பானை, சட்டி அது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுப்பாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும் பொங்கல்லாம். கிராமத்துலலாம் எல்லாமே கிளீன் பண்றதா இருக்கட்டும், துணி மடிக்கிறது, பீரோல இருக்கிறது துணி மடிக்கிறது, அடுத்து எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோ எடுப்பேன். அப்படி இல்லை அப்படியே விட்டுருவேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து மண் பாத்திரம் வந்து எப்படி நாம பழக்கப்படுத்தணும் அது வந்து நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.